நேற்று வந்து திவ்யா எவிக்டடான்னு கேட்டிருந்தீங்க. திவ்யா எவிக்டட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷனில் போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, அங்கங்கே பார்த்தோம்லாம் சொல்லியிருந்தீங்க. எங்கேயுமே இல்லை, திவ்யா எவிக்ட் ஆகலை. இப்போ வந்து சபரி எவிக்டடான்னு கேட்குறீங்க, அரோரா எவிக்டடான்னு கேட்குறீங்க. யாருமே மிட் வீக் எவிக்ஷனில் எலிமினேட் ஆகலைங்க. 4 பேர் ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. சும்மா ஒருத்தரோட ஓட்ஸை குறைக்க இன்னொரு ஃபேண்டம் சொல்கிறாங்க. உடனே கோவத்தில் அவங்க இவங்கள சொல்கிறாங்க. அப்படி தான், நீங்கள் எதையுமே பிலீவ் பண்ணாதீங்க. யாராச்சும் எவிக்டட்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நியூஸ் போடுறேன். யாருமே எவிக்டட் இல்லை. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் ஓட் பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த ரூமர்ஸ் பற்றி பிலீவ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் ஓட்டிங். உங்களுக்கு ஒரு ஹாட் ஸ்டார் ஓட்டும் 10 மிஸ்டு கால் ஓட்டும் இன்னும் பாக்கி இருக்குது. அதை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் எதனா எவிக்ஷன் நியூஸ் வந்தாலுமே எதையுமே பிலீவ் பண்ணாதீங்க. சும்மா அது வந்து அவங்களோட ஓட்ஸ் குறைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி நிறையா பண்ணுவாங்க. அதை பற்றி பிலீவ் பண்ணாதீங்க. உங்களோட ஃபேவரட்ஸ்க்கு ஓட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் பயந்து பதறி கேட்கவே வேண்டாம். எவிக்ஷன் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிய வரும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.